தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/9/2025 வெள்ளிக்கிழமை. பரணி நட்சத்திரம் இன்றைக்கு மாலை 4:25 வரை. பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே 8 எண் ஆதிக்கத்தை பற்றி சொன்னேன். நண்பர்களை நம்பும் நீங்கள் நம்பர்களையும் நம்புங்கள் அப்படின்னு. நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இந்த 9 எண்களில் நீங்கள் ஏதாவது ஒரு எண் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பீங்க. அது 8ங்கிறத பற்றி முதல்ல சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கு ஒரு சில கருத்துக்களை சொன்னேன். அதுக்கு ஒரு பாடலும் உண்டு. 8 எண் ஆதிக்கம் பெற்றோர் எல்லாம் எந்நாளும் சமுதாய முன்னேற்றத்தில் பற்றாக இருந்துடுவார். அவங்க 8ல் பிறந்தா 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 8க்குரிய சனியினுடைய ஆதிக்கமுரிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 8 எண் ஆதிக்கம் பெற்றோர் எல்லாம் எந்நாளும் சமுதாய முன்னேற்றத்தில் பற்றாக இருந்துடுவார். பாசம் மிக்கார். நல்ல பாசமாக பழகுவாங்க. திடீர்னு கோபமும் வரும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி. இருந்தாலும் பாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமுதாயம் இப்படி சீர்குலைந்திருக்கிறதே, இதை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக பாடுபடுவார்கள். இன்றைக்கு இருக்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா 8 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ண மாட்டார். அவர்களுக்கு பணம் குறிக்கோளாக இருக்காது, ஆனால் புகழ் குறிக்கோளாக இருக்கும். பணம் என்ற 3 எழுத்தை காட்டிலும் புகழ் என்ற 3 எழுத்திலே அக்கறை அதிகம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். பதவிக்கு அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள், உதவிக்கு ஆசைப்படுவார்கள். உதவிக்கு ஆசைப்படுவதனாலே பதவி தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். பணம் சேர்க்க வேண்டுமென எண்ண மாட்டார். திட்டமிட்ட காரியங்கள் செய்வதாலே தேடி வரும் வெற்றி இவர் வீடு தேடி. திட்டமிட்டு காரியங்கள் செய்வதாலே எந்த காரியத்தையும் திட்டமிட்டு இது இப்படி தான் இருக்கும்னு யூகிப்பாங்க. அவங்களுடைய யூகம் சரியாக இருக்கும். அதுபடி நடந்து வெற்றி கிடைச்சிடும். ஆகையினாலே தேடி வரும் வெற்றி இவர் வீடு தேடி. சட்டத்தை மதித்திடுவார். சட்டம் ஒழுங்கெல்லாம் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பின் வாழ்க்கை தான் சந்தோஷம் இவர்களுக்கு நிலைக்க வைக்கும். இந்த 8ல் பிறந்தோடனே அவங்களுக்கு நல்லா இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஒரு 90% பாதி வாழ்க்கைக்கு மேலே தான் அவங்களுக்கு ஷைன் பண்ணாங்க. அதாவது ஒரு 35 வயதுலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரலாம், 26 வயதுலேருந்தே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் வரலாம், 44 வயதிலெல்லாம் மிகப்பெரிய அளவு வெற்றி காண்பார்கள். வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் அந்த காலத்திலேயே எண் ஆதிக்கத்தை பற்றியெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அவற்றை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகம் கிடைக்கின்ற நாள். அலைகடலை தாண்டி வரும் செய்தி உங்களுக்கு ஆச்சரியம் தரப்போகின்றது. உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் சுகாதிபதி, 4க்கு அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது தாய்வழி ஆதரவு கிடைக்கும். தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறும். அயல் நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வேலைக்காக செய்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். மாலைக்காக செய்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இன்று மனம் இனிக்கும் செய்தி வருகின்ற இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீர்கின்ற நாள். இன்று கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில், ராசிநாதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருந்தால் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும். எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். இன்று கிழமையும் வெள்ளி என்பதனாலே இன்று நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்கின்ற பொழுது அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சங்கடங்கள் தீர்ந்து நல்ல சந்தோஷம் வருகின்ற நாள். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே திரண்ட செல்வம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பழைய பாக்கிகள் கூட வசூலாகலாம். தொழிலிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உங்கள் திறமைக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்திலே கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து உங்கள் திறமையை சோதிக்கலாம். இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு சம்பள உயர்வு என்ற ஒரு நல்ல தகவல் கூட கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வலிமை இழந்திருக்கின்றார். எனவே தொட்ட காரியங்கள் எல்லாம் நன்மை கிடைக்கும். பயணத்தாலும் உங்களுக்கு பலனுண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். விலையுந்த வாகனங்கள் வாங்குவது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்தனை அதிகரிக்கும். கட்டிய வீட்டிற்கு குடிபோகலாமா அல்லது மறுபடியும் வாடகை வீட்டிற்கு செல்லலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். எனவே அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தீர்களோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று வரப்போகிறது. கூட கேது இருக்கிறாரே என்று நினைக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். அந்த வாய்ப்புகள் இன்று கைகூடலாம். எதிரிகள் விலகி இன்பத்தை சேர்க்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து உங்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாகவே வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே யோசித்து செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் சிறு குளறுபடிகள் ஏற்படலாம். கூட இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறவில்லையே என்ற கவலைப்படலாம். 10 குரு இருக்கின்றார். குருவின் பார்வை 2 பதிவதனாலே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்று சொன்னாலும் கூட குழப்பங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். மனக்குழப்பம் அகல வேண்டும் என்றால் எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பொதுவாக இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது, நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது, இப்படி இருந்தால் இந்த நாளை கூட நீங்கள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீடு மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். பழைய தொழிலை அப்படியே பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் அதிகார அந்தஸ்திற்கு கூட உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய் இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது விற்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். விற்று பலவிதமான வழிகளை எல்லாம் நீங்கள் ஏதேனும் கடன் சுமைகளை எல்லாம் குறைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வைக்கும் இந்த நாள் இனிய நாள். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே விநாயகப் பெருமானை அதிகாலையில் வணங்கிய பின்னால் நீங்கள் எந்த முயற்சியை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு மிக யோகமான நாள். ராசிநாதன் லாபஸ்தானத்தில், லாபம் சிறப்பாக வரும். அதே நேரத்தில் புதனும் 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். ராசிநாதனும் லாபஸ்தானத்தில். எனவே உங்களுக்கு மிக அற்புதமான நாள். கெட்டதெல்லாம் கிடைக்கின்ற நாள். யோகமான நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலே 1 மடங்கு லாபத்தை எதிர்பார்த்தால் 2 மடங்கு லாபம் கிடைக்கலாம். அயல்நாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்கள் மிகுந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்று உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கும் குருவினுடைய பார்வை 12 பதிவதனாலே புதிய வாகனம் வாங்கி மகிழ வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த எண்ணம் கைகூடலாம். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றார். எனவே மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே முடியும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று ஏதேனும் கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அந்த அலுவலகத்தில் அது இன்று நிறைவேறப் போகின்றது. 9ஆம் இடத்திலே சூரியன். பிதராஜ்ய சொத்துக்களில் இருந்த பங்கீடுகள் சிறப்பாக நடைபெறும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் சூரியன் வலுவிழந்திருக்கிறார். மீண்டும் சொல்கின்றேன், மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் சூரியன் கேதுவோடு இருக்கின்றார். எனவே ஞானகாரகன் கேது உங்களுக்கு இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கலாம். அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கைகூடும். சூரியபலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். அரசாங்கத்தில் ஏதேனும் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது அரசு வேலைக்கு முயற்சித்தாலோ அல்லது அரசியல்வாதிகளால் ஏதேனும் அனுகூலம் வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ அவைகள் இன்று கைகூடலாம். 2 சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். பெற்றோர்கள் உங்கள் முன்னேற்றத்திலே அக்கறை காட்டுவார்கள். சுக்கிரன் 7 இருப்பதால் கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். ராகுவும் ஜென்மத்தில் இருக்கின்றார். ஜென்ம ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். கண்ணேறுபடும் விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகின்றது. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் சனி விரைவில் வக்கர நிவர்த்தியாகப் போகின்றார். பொதுவாகவே ராசிநாதன் ராசியில் இருந்தாலே யோசிக்காது செய்த காரியங்களை வெற்றி கிடைக்கும் என்பார்கள். அதுபோல் இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதாரமும் இடம் கொடுக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு நாளிலே குரு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அதே நேரம் பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேலைக்காக செய்த முயற்சி கைகூடும். கல்யாண சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்தால் வரன்கள் வாயில் தேடி வரும். வந்த வரன்களை பரிசீலனை செய்து ஒரு மங்கள ஓசை மனையில் கேட்க வழிவகுத்துக் கொள்வீர்கள். 2 சந்திரன் இருக்கின்றார். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய பாதை புலப்படும். இந்த நாள் மிக மிக அற்புதமான நாள், யோகமான நாள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.